யாரத்த தேடுறீங்க? இல்ல, சண்முகம் காலையிலேயே கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டான். அதான் எங்க இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். அம்மா, உள்ள எங்கேயாவது பிஸியா வேலை செஞ்சுட்டு இருப்பாமா அவன்? வாமா. வித்யா, எங்கம்மா போற? ஆரம்பிச்சிட்டாரியா? இந்த ஆளு தொல்லை பெரும் தொல்லையா இருக்க. வந்துருவேன்ப்பா. அம்மா, பூஜை பண்ண போறாங்கம்மா. நீ தானே முக்கியமா இருக்கணும். மாமா, என்ன மாமா நீங்க? உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். உங்க பொண்ணு என்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு? எப்ப பார்த்தாலும் எங்க போறன்னு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருப்பா, என் பொண்ணு எப்போ எனக்கு குழந்தைதான். அப்ப இடுப்புல தூக்கி வச்சு பால் டப்பாவை கொடுத்து கொஞ்சுங்க. நான் வந்துருவேன்ப்பா. சரிம்மா, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. இங்க பாரு, நீ ரட்ட வேஷம் போடுற விஷயம் வெளியே வந்தா அதுக்கு காரணம் உன்னோட அப்பா மட்டும்தான், தெரிஞ்சுக்க. ஆமா, எப்படி வளர்த்தீங்க இவரெல்லாம்? சரி சரி, முறைக்காத, போயிட்டு வா. மேடம். சண்முகம், வா. எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டியா? எல்லாம் பண்ணியாச்சு மேடம். சாமி கும்பிட்டு பூஜையை ஆரம்பிச்சிடலாம். டேய், ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி நடிக்காதடா. இவனுக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? இவன் எதுக்கு இதுல எல்லாம் சேர்த்துக்கிறீங்க? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் கேட்கறதுல என்ன தப்பு? இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் கூட இருந்தா இந்த பூஜையே விளங்காது. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இவன் மேல எதுக்காக இவ்ளோ கோவத்தை காட்டுறீங்க? இவன் என்ன தப்பு பண்ணா? இவன் இங்கதான் இருப்பான். சண்முகம், நீ போய் உன் வேலையை பாரு. யார் சொல்றதையும் உன் காதுல வாங்கிக்காத. ஆமா, ஐயரை இன்னும் காணோம். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் மேடம். டேய் நில்றா. டேய், யாரா நீ? நீ ஏன் கை பிடிச்சு இழுக்கிற? ஒரு பையன் இன்னொரு பையன் கையை பிடிச்சி எடுக்கிறதுல என்ன தப்பு? அது வந்து நீ சண்முகம் தானே, பிரீத்தியோட ஆளு? நான் பிரீத்தி கூட வேலை செய்யறேன், அவ்வளவுதான். அவ ஆள்லாம் இல்ல. சரி, ஏதோ ஒண்ணு. என்னையும் அந்த பிரீத்தி மேடம் தான் அனுப்பி வச்சாங்க. அப்படியா? என்ன பிளானு? அந்த சந்திரமோகனை கொலை பண்ணணும், அதான் பிளானு. எப்படி? அது ஒரு நிமிஷம். டேய் தம்பி, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அத்தை உன்னை கூப்பிடுறாங்க, வா. அது நீ வா. இன்னையோட சாமி சொன்ன ஒரு வாரம் முடியுது. அதான் பரிகார பூஜை செய்யலான்னு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. இந்த ஒரு பூஜை மட்டும் நல்லபடியா முடிஞ்சிட்டா இனி உங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதான் எங்களுக்கு வேணும் சாமி. சொன்ன மாதிரி இந்த ஒரு வாரத்துல பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சு. இந்த ஒரு நாளை தாண்டிட்டா அப்புறம் எந்த ஆபத்தும் வராது. தைரியமா இருங்கோ. நான் முதல்ல அம்பாள் பாதத்துல இருக்கிற தாலி எடுத்துட்டு வரேன். டேய் மோகா, என்னாச்சு? என்னடா தேடிட்டு இருக்காரு? என்னாச்சு? அம்மா, அம்பாள் பாதத்துல இருந்த தாலியை காணோம். தாலி? என்ன சொல்றீங்க? இந்த ஒரு வாரம் தினமும் பூஜை பண்ணும் போது நான் தாலியை பார்த்திருக்கேம்மா.
அங்கதான் இருந்துச்சு. நேத்து ராத்திரி நான் நட சாத்தும் போது கூட அங்கதான் இருந்துச்சு. இப்ப காணுமா? ஐயா என்ன சொல்றீங்க? கருவறைக்குள்ள உங்களை தவிர வேற யாருமே போக மாட்டாங்களே. அப்படி இருக்கும்போது தாலி எப்படி திருடு போகும்? எனக்கே ரொம்ப பதட்டமா தான் இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் இந்த கோவில நடந்ததே இல்லை. ஒரு சின்ன பொருள் கூட இந்த கோயில்ல திருடு போனதில்ல. ஆனா குறிப்பா தாலி மட்டும் காணாம போயிருக்குன்னா யாரோ வேணும்னே ராத்திரியோட ராத்திரியா கோவில்ல வந்து திருடி இருக்கணும். உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இது செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. நானும் மறுபடியும் நல்லா தேடி பாக்குறேன். நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. இப்ப இந்த தாலி இல்லாம இந்த பரிகார பூஜையை செய்ய முடியாதா? முடியாதுமா. இன்னைக்கு பொழுதுக்குள்ள அந்த தாலி இவங்க கழுத்துக்கு வந்தாகணும். அப்படி வரலன்னா ஐயாவோட உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாதுமா. அம்பாள் நம்மளை கைவிட மாட்டாமா. நம்பிக்கையோட தேடி பார்ப்போம். என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? அப்படி நான் என்ன தப்பு பண்ண? ஹலோ மேடம். என்ன நடக்குது அங்க? கலவரம் ஆரம்பிச்சிருக்கணுமே. என்ன சொல்றீங்க மேடம்? தாலிய காணோன்னு எல்லாரும் பதட்டத்துல இருக்காங்களா? ஆமா மேடம். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் தான் தாலிய திருடிட்டேனே. இப்ப அது என் கையில தான் இருக்கு. எப்படி மேடம்? கோவில் கருவறைக்குள்ள இருக்கிற தாலியை எப்போ திருடுனீங்க? அவன் கோயில் கருவறைக்குள்ள இருக்கிற சிலையவே திருடுவானுங்க. உள்ள இருக்கிற தாலிய நான் திருடினதெல்லாம் ஒரு விஷயமா? ஆமா, அந்த பூசாரி என்ன சொன்னாரு? தாலி இன்னைக்கு ஈவினிங்குள்ள வேதா மேடம் கழுத்துக்கு போகலனா சந்திரமோகன் சார் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு மேடம். அதையும் கரெக்டா சொல்லிருக்காங்களே. ஏன்னா அதான் நடக்க போகுது. வேற எதுவும் நடந்தா எனக்கு உடனே கால் பண்ணு, சரியா? ஓகே மேடம். என்னாச்சு வித்யா? எல்லாரையும் தைரியமா இருக்கு சொல்லு சஞ்சய். இன்னும் 1/2 மணி நேரத்துல தாலி கோவிலுக்கு வரும். எப்படி? அந்த பிரீத்தி தான் தாலி எடுத்து வச்சிருக்கா. அப்பவே நான் நினைச்சேன் அவதான் இதை செஞ்சிருப்பான்னு. அவளே திரும்ப கொண்டு வந்து கோவில வைப்பா. நான் வைக்கிறேன். நீ அது வரைக்கும் எல்லாரையும் கொஞ்சம் தைரியமா இருக்கு சொல்லு. போ சஞ்சய் போ. சரி. விஜய், டென்ஷன் ஆகாத. யாரும் பயப்பட வேண்டாம். தாலியை யாரோ திருடி இருக்காங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த தாலி நம்ம கைக்கு கிடைக்கும். ஏய், யாரா திருடுனது? சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ண சொன்னியா? அதெல்லாம் நான் ஏற்கனவே பார்க்க சொல்லிட்டேன்ப்பா. செக் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாம். தாலி நமக்கு திரும்ப கிடைச்சிரும்பா. எப்படி கிடைக்குமோ என்னமோ. போ. தாலி கிடைச்சிருமா? ஹலோ கமலா, சொல்லுங்க மேடம். பிரீத்தி வீட்ல தானே இருக்கா? ஆமா மேடம். நான் சொல்ற மாதிரி அவளுக்கு ஒரு ஜூஸை போட்டு கொடு. ஓகே, சொல்லுங்க மேடம். இந்த ஜூஸால அவங்க உயிருக்கு ஒன்றும் ஆபத்து வந்துடாதுல்ல மேடம்? அவளுக்கு உயிர் பயம் மட்டும்தான் வரும். ஆனா அவ உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ தைரியமா பண்ணு. சரிங்க மேடம்.
இந்தாங்க ஜூஸ். ஜூஸா? நான் ஜூஸ் கேட்கவே இல்லையே. அது சரி பரவாயில்ல குடு. சொல்லு சண்முகம். மேடம், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனா. ஆ? இந்த கோவில இருந்து ஏதாவது ஒரு பொருளை திருடுனா அவங்களுக்கு ரத்த ரத்தமா வாந்தி வருமா. ஆ? அப்புறம் தலை சுத்தி மயக்கம் வந்து 1 மணி நேரத்துல உயிரே போயிருமா. அதுக்குள்ள திருடின பொருளை திருப்பி கொண்டு வந்து வச்சா மட்டும்தான் உயிர் பொழைக்க முடியுமா. நீங்க வேற தாலியை திருடி வச்சிருக்கீங்க மேடம். உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உனக்கு யார் சொன்னா? பூசாரி தான் மேடம். ஏற்கனவே சில பேருக்கு இது மாதிரிலாம் நடந்திருக்கான். ஏய், எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க நீ? அவன் கோயில் சொத்தை வித்து சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கான். திருடினா ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிடுவோன்னு பூசாரி சொன்னாராம். அத வேற நீ எனக்கு போன் பண்ணி சொல்ற. இதுக்குதான் எனக்கு இவ்ளோ அவசரமா கால் பண்ணியா? ஆமா மேடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. நீ போனை வச்சுட்டு நான் சொன்ன வேலையில போய் ஃபோக்கஸ் பண்ணு. புரிஞ்சுதா? சரிங்க மேடம். ஆளை பார்த்தா மாடர்னா இருக்கான், இதெல்லாம் நம்புறான். ஒரே காமெடி தான். இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனா. இந்த கோவில இருந்து ஏதாவது ஒரு பொருளை திருடுனா அவங்களுக்கு ரத்த ரத்தமா வாந்தி வருமா. ஒருவேளை சண்முகம் சொன்னது உண்மையா இருக்குமோ? தாலியை கொண்டு போய் வச்சிடலாம். தாலி கிடைச்சிரும். தெரியல, என்னங்க பண்றது? அவ வந்துருவாடா. கண்டிப்பா வருவா. இந்நேரத்துக்கு அலறி அடிச்சு ஓடி வந்துட்டு இருக்கணும். அங்க பாரு. ஆமா, அப்படி என்ன பண்ண? பயம். சாவு பயத்தை காட்டின வந்துட்டா. ஏங்க, பிரீத்தி வரா? இவள வரக்கூடாதுன்னு மாமா சொல்லிட்டு வந்தாருல்ல? ஐயோ ஆமா, இவ எதுக்கு வரா? ஏய், நீ எதுக்கு இங்க வர? நான் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. சாரி அங்கிள், நான் வர வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா எனக்கு மனசு கேட்கல. இந்த பூஜையில கலந்துக்கிட்டா புண்ணியம்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். நான் ஒரு ஓரமா நின்னு பூஜையை பார்த்துட்டு போயிடுறேன் அங்கிள், ப்ளீஸ். ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இப்ப நீ போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியலவா? அப்பா. ஏய், யாருக்கு யாரா அப்பா? என்ன எதுக்கு நீ அப்பான்னு கூப்பிடுற? அது வந்து நீங்க என் அப்பா வயசுல இருக்கீங்க, அதனாலதான் கூப்பிட்டேன் சார். விடுங்க சார், அவங்களும் பூஜையில கலந்துக்கிட்டுமே. உன்னை இங்க இருக்க வச்சதே பெரிய விஷயம். இதுல நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? ஏய், இப்ப நீ இங்க இருந்து போறியா இல்லையா? ஆண்டி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி, என்னால எந்த பிரச்சனையும் வராது. நான் ஒரு ஓரமா நின்னுட்டு போயிடுறேன்.
அப்பா விடுங்க, அவளே பிளான் பண்ணாலும் நம்மள மீறி எந்த பிரச்சனையும் நடக்காது. பாத்துக்கலாம்ப்பா. டேய் என்னடா பாத்துக்கலாம்? அப்பா நான் சொல்றேன்ல, விடுங்கப்பா, பாத்துக்கலாம். பிரீத்தி, நீ இங்கேயே இருக்கலாம், பூஜையில கலந்துக்கலாம். தேங்க்ஸ் சஞ்சய். சரி, போய் சாமி கும்பிட்டு வாப்போம். அம்மா, காணாம போன மாங்கல்யத்தை கண்ணில் காட்டுமா தாய்? அம்மா தாயே, தெரியாம பண்ணிட்டேம்மா, மன்னிச்சிடுமா. என்னாச்சு? பூஜையை ஆரம்பிக்காம இருக்கீங்க? எப்படி ஆரம்பிக்கிறது? அதான் தாலியை காணுமே. என்ன சொல்றீங்கக்கா? அம்மன் பாதத்துல வச்ச தாலிய காணுமா? ஆமா. கோவிலுக்குள்ள இருந்ததை எப்படி திருட முடியும்? கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நல்லா தேடி பார்க்க சொல்லுங்க. அதெல்லாம் நல்லா தேடி பார்த்துட்டாங்க, கிடைக்கவே இல்ல. இன்னொரு தடவை நல்லா தேடி பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா இங்கதான் இருக்கும். அம்மனை மீறி அதோட பொருளை திருட முடியுமா? பூசாரி ஐயா, நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. சரிம்மா. சாமி, நல்லா தேடி பாருங்க. சாமி இருங்க, நான் வரேன். அங்க பாருங்க. சாமி, அந்த பக்கம் கொஞ்சம் நல்லா பாருங்க. அங்கதான், நல்லா பாருங்க. என்ன பிரீத்தி, நீயே வச்ச மாதிரி கரெக்டா சொல்ற? இல்ல சஞ்சய், நல்லா பார்த்தா தானே எங்க இருக்குன்னு கரெக்டா தெரியும். ஒரு சில பொருள்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கும், ஆனா தேடி பார்த்தா கிடைக்காது. நாம கவனிக்க மாட்டோம்ல, அந்த மீனிங்ல சொன்னேன். கிடைச்சிருத்து, தாலி கிடைச்சிருத்து, வாங்கோ. ஏய் மோகா, ரொம்ப சந்தோஷம். தாலி கிடைச்சிருத்து. தாலி கிடைச்சிருத்து. கிடைக்கல. தைரியமா இருக்கும். இப்ப எப்படி? அதான் அம்பாலோட மகிமை. மேடம், என்ன மேடம் இந்த காலத்துல இதெல்லாம் நம்புவாங்களான்னு கேட்டீங்க, இப்போ நீங்களே தாலியை கொண்டு வந்து வச்சுட்டீங்க. என்னாச்சு மேடம்? நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்துச்சா? தலை சுத்துச்சா? ரத்தம் வந்து எடுத்தீங்களா? சச்சா, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கல. இப்போ தாலிய மறைச்சு வச்சு நாம என்ன பண்ண போறோம்? பெரிய பிளான்லாம் இருக்கும்போது சின்ன பிளான் எதுக்குன்னு யோசிச்சு கொண்டு வந்து போட்டுட்டேன். நீங்க சொன்னா சரியாதான் மேடம் இருக்கும். நான் இருக்கிற வரைக்கும் உன்னோட எந்த திட்டமும் பலிக்காதிரி. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். பூஜையோட முதல் படியா உங்களோட மருமக 2 பேரும் கோவில் குளத்துல 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து உங்களை அந்த நீரால புனிதப்படுத்தணும். சரி. ஏய் அப்பா, வித்யா எங்கடா? அது அவ வந்துருவாப்பா, பக்கத்துல தான் போயிருக்கா. இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும்னு தானே அவளை ஹாஸ்டல்ல இருந்தே கூட்டிட்டு வந்தோம். இப்படி முக்கியமான நேரத்துல எங்க போனா அவ? இல்லம்மா, வெளியில அவ ஹாஸ்டல் ஃப்ரெண்ட பார்த்தேன்னு சொன்னாமா, அதான் அவகிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனா. இப்போ அதான் ரொம்ப முக்கியமா சஞ்சய்?
எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இருக்கா? என்ன அம்மா நான் கால் பண்ணி பார்க்கறேன். ஹலோ வித்யா, எங்க இருக்க நீ? பூஜை ஆரம்பிக்கணுமா? எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வா. அம்மா 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னா. தக்கட்டு திக்கிட்டு தக்க தக்கட்டு திக்கிட்டு தக்கிட்டு 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 தாடதா தாதா கிடக்கு தோங்கிட்டு தாதா தாதி